ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ கோபுரா ஈவெண்ட் இன்றைக்கி வந்துருமா சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே நம்ம கேமுக்குள்ளே இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் மட்டும் சொல்லலை, பெரிய பெரிய யூடியூப்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நான் ஒன்றா நினச்சிக்கோங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க, யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலை, யார் யாருக்கெல்லாம் அந்த பண்டல் கிடச்சிருக்குங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு ட்ரை பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஈவெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாதவங்க லைக்கை போடுங்க, கிடச்சிருச்சுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட்டாக யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவோம் சொல்லிட்டு போயிருங்க கமெண்ட்ஸில். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வரப்போகிற 25 பிப்ரவரி 25 பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா P90X இந்த கண்ணுக்கான ஸ்கின் கொடுக்க போகிறாங்க. இது என்ன கண்ணு கூட எனக்கு தெரியல, நான் அவ்வளோ யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்டும் போட்டுருப்பேன். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல ஈவெண்ட்ஸ் உள்ள இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கோபுரா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் தான் ஈவோ பண்டல். பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. கோபுரா ஈவெண்ட் வந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் திரும்ப நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இதில் 4 பண்டலுமே இருக்க போகுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர்லேயே வரலாம், இல்லாட்டினா ரிங் ஈவெண்ட்லேயே வரலாம், ரெண்டுல ஏதாச்சும் உள்ள வரலாம். ஸோ கன்ஃபார்மாக தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போகுது கன்ஃபார்டு. அடுத்த ஈவெண்ட் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாகவே வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன்ப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிளாசிக் சேஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேண்ட்டை எப்போ வரும் ப்ரோ பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நமக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்காங்க. இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலிக் ஃபேண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, ஏஞ்சலிக் ஃபேண்ட் கன்ஃபார்மாக வரப்போகுதுங்கிற கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த கிளாசிக் சேஸ் ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லக் ராயில் விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய கேமர்ஸ் சைட்லேருந்து நமக்கு லீக் கிடச்சிருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்டில் போயிடும் பார்த்துக்கோங்க. அது என்னங்கிற பார்த்துருவோம், டக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 பண்டல் புதுசாக திணிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பண்டல் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம போகி பண்டையா அதை பேஸ் பண்ணி இருக்கிற பண்டல் மாதிரி தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு பண்டல் இன்னொரு பண்டல் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அது இன்னொரு பண்டல் இதுதான் பார்த்துக்கோங்க. 2 பண்டல் இது ஒருத்தங்க கேட்டிங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு பண்டலில் ஒரு குறைகள் இருக்குது, ஒவ்வொரு பண்டலில் ஒரு நிறைகள் இருக்குது. என்ன செய்ய? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜானா நம்ம ரம்ஜான் சொல்லுவோம். நெட்டில் பார்த்தோம்னா ரம்ஜான் போட்டுருக்கு. ஏதோ ஒன்றுப்பா நம்ம பார்த்தீங்கன்னா ரம்ஜானே சொல்லுவோம். ரம்ஜானா தான் நம்ம டக்குன்னு புரியும். ஸோ ரம்ஜானை பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை திணிக்க போகிறாங்க. பார்த்துக்கோங்க. இப்போ 2வது அமௌண்ட் போடுறாங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்போ வரப்போகுதுங்கிறது. இது பார்த்தீங்கன்னா போகி பண்டிகைக்கு நம்ம கேமுக்குள்ளே வரப்போதாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இல்லை எப்படிங்கிறதுங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்ச உடனே நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 குளோவாலுங்க. அதில் ஃபர்ஸ்ட் குளோவால் பார்த்தீங்கன்னா ஹோலி போட்டு இது கோலி போச்சு போகி பண்டிகை பேஸ் பண்ணி வரப்போகிற குளோவால். இன்னொரு குளோவால் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்டின குளோவால் பார்த்தீங்கன்னா நமக்கு இலவசமாக கிடைக்கப்படும். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் வச்சு நம்ம பண்டல் வாங்குவோம்ல. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா 2 பண்டல் திணிக்க போகிறாங்க. புதுசுலாம் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தில் நம்ம கேமுக்குள்ள வந்துச்சுங்கிறத யார் யாரெல்லாம் ஓல்டு பிளேயர்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா மறக்காம கமெண்ட்ஸில் யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க பார்த்துலாம். எனக்கு தெரியும் இது எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர் தான். இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யார் யாரெல்லாம் ஓல்டு பிளேயருங்கிற நான் பார்க்குறதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ வாங்க கரெக்டாக யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்டு இந்த கட்டை உருட்டு கட்டை ஸோ இதெல்லாம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுங்க. அதுக்கு OP48க்கு அப்புறம் அதை முதல் சொல்லிடுறேங்க. OP48க்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பண்டல் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. என்ன பண்டல் காட்டுறேன் பாருங்க. இதை பார்த்தா எங்கேயோ பார்த்த மயக்கம்ங்கிற மாதிரி, இது பார்த்தா ஓல்டு இன்குபேட்டர் பண்டல் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓல்டு இன்குபேட்டர் பண்டல் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பண்டல் வரப்போகுது. இதுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணே மண்டல் சேர்ந்து தான் இருக்க போகுது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. திரும்ப சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அறிங்க இன்னைக்கு நான் வீடியோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.